பெரியார் மெடிக்கல் மிஷன் வழங்கும் நலவாழ்வுக்கான மருத்துவ அறிவுரைகள் என்ற தொடரில் சிறப்பாக இன்றைக்கு மனநலனும் உடல் நலனும் என்ற தலைப்பில் நமக்கெல்லாம் நல்ல அளவிற்கு மருத்துவ கருத்துக்களை அறிவுரையாகவும் வழிகாட்டல் நெறிவுரையாகவும் அமைத்து தர வந்துள்ள பாராட்டுதலுக்கும் பெருமிதத்துக்கும் உரிய அருமை மருத்துவர் டாக்டர் சிவபாலன் இளங்கோவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக வரவேற்புரையை நிகழ்த்திய இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய இயக்குநராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு முறையும் சிறந்த மருத்துவர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய அறிவு, ஆற்றல், ஆளுமை, சிறந்த அறிவுரைகள் இவைகளையெல்லாம் நம்மோடு பெரியார் திடலில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய அருமை நம் குடும்பத்தில் ஒருவரான டாக்டர் மீனாம்பாள் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் அங்கு சிறப்பாக அறிமுக உரையாற்றிய அருமை செவிலியர் திலகம் செல்வி அவர்களே, கழகத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, அவைத்தலைவர் அவர்களே மற்றும் இங்கே குழுமி உள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இங்கே நான் இப்போதுதான் முதல் முறையாக டாக்டர் சிவபாலன் அவர்களை பற்றி ஏராளம் கேள்விப்பட்டிருந்தாலும் அவருடைய மருத்துவ அணுகுமுறை பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை அறிந்தவனாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அவர்களை நேரில் பார்த்து பழகக்கூடிய வாய்ப்பு இப்போதுதான் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் எனக்கு அவர் புதியவராக இப்போது தோன்றலாம். ஆனால் கவிஞருக்கோ பெரியார் திடலுக்கோ கவிஞருடைய துணைவியார் செல்வி அவர்களுக்கு இவர் புதிதல்ல. பொதுவாக அவர் இங்கே தான் படிக்கும்போதும் மற்றதும் கவிஞர் வீட்டில் தான் இருந்தார் பெரும்பாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு. எங்களுக்கெல்லாம் மருத்துவம் பார்க்கக்கூடியவர்கள் டாக்டர் சக்தி போன்றவர்கள் மற்றவர்களெல்லாம் அவர்களெல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய அளவுக்கு பழகிறவர்கள்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் கூட இன்னும் ரொம்ப வயசானவராக இருப்பாரோன்னு கூட நினச்சிட்டு இருந்தேன் போகிறேன். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா வயசான டாக்டர்கள்ட்ட போகாதீங்க, அதுக்கு பிறகு வயசு குறைஞ்சவங்கள்ட்ட போங்கன்னு தான் இப்போ அமெரிக்கா போன்ற இடங்களெல்லாம் கூட அவர்கள் மருத்துவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மூத்த மருத்துவர்கள், அதுதான் வேடிக்கை. ரொம்ப மிக முக்கியமாக நாம் சொல்லுவதல்ல, பூராமே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை வந்தபோது எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பூராமே அவர் திடலுக்கு புதியவர் அல்ல, கவிஞருக்கு புதியவர் அல்ல. பொதுவாக கவிஞருடைய வீடு, நம்முடைய செல்வி அவர்கள் கவிஞருடைய வாழ்வினையர் அவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ், விருந்தினர் மாளிகை. அங்கே சாப்பிடாதவங்களே கிடையாது. சின்ன குத்துசியாக இருந்தாலும் அவர் சாப்பிட்டதை விட அதிகமாக விருந்தினர் தான் அதிகம் சாப்பிட்ருப்பாங்க அவங்க குடும்பத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு. இன்றைக்கும் அது உண்டு மிகப்பெரிய அளவில். ஆகவே தான் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அவருக்கு அந்த வாய்ப்பு கொண்டார். அது இப்போ தனியாக நாங்கள் கெஸ்ட் ஹவுஸ்னு வைக்கல, அது கவிஞரை இங்கே வச்சுருந்தாலே மிகப்பெரிய அளவிற்கு விருந்தினர் மாளிகையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று அதனால் பல பேர் தங்கியிருக்கிறாங்க. சொல்லும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. அதிலிருந்து போனவர்கள் எல்லாம் நல்ல நிலையில் வளர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறார். இயக்கத்தாலும் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், கொள்கையாலும் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், தொண்டரத்துக்கும் அவர்கள் பயிற்சியாளர்களாக சிறப்பாக இருக்கிறார்கள் என்பது நம் பெருமிதத்துக்குரிய ஒன்றாகும். அந்த வகையில் நம்ம அலங்காரணமாகத்தான் இந்த வயதில் அவர் பார்த்திங்கன்னா நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார், புத்தகங்கள் எழுதியிருக்கார். மருத்துவம் பார்க்குறதுங்கிறது ரெண்டு, அதாவது பத்திரிகையாக இருந்தாலும் மருத்துவமாக இருந்தாலும் இப்போ ரெண்டு பிரச்சனை இல்லை. இதுதான் ஒரு கேள்வி, ரொம்ப அற்புதமான ஒரு விவாதத்துக்குரிய பிரச்சனை. மருத்துவம் போன்றவைகள் அல்லது பத்திரிகைகள் போன்றவைகள் தொண்டா தொழிலா, இதுதான் ரொம்ப மிக முக்கியம். பல பேருக்கு அது தொழில், சில பேருக்கு தொண்டு. இதுதான் ரொம்ப மிக முக்கியம். அதில் அந்த தொண்டு என்று வரிசை வருகிறவர்களெல்லாம் சமுதாயத்துக்கான தொண்டர்கள். சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள், பாதிக்கப்பட்டிருக்கிற சமுதாய மக்கள், இல்லை ஜாதி பிரிவோ மற்றதோ சொல்லலை, மிகப்பெரிய அளவுக்கு பயன்பெறக்கூடிய அளவில் இருக்கிறார்கள் சொல்லும்போது
அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவரை பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப மிக முக்கியமாக டாக்டர் அவர்கள் அதோட இன்னொன்று ரொம்ப அழகாக சொன்னாங்க நம்முடைய மீனாம்பாள் அவர்கள். என்னன்னா, மக்கள் மத்தியில் தேவையில்லாத எப்படியோ மனதில் ஒரு தவறான எப்படி ஜாதிங்கிற கருத்தை உள்ள ஒன்று திணிச்சிட்டாங்களோ, அது ஒரு மனநோய் மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரி படித்தவர்கள் மத்தியில் கூட இந்த பேத உணர்ச்சி சமூகத்தில் இந்த தரம் பார்க்குற நேரத்தில் பேத உணர்ச்சி வந்திருக்கு. அந்த பேத உணர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டால் பூராமே வித்தியாசமாக இருக்கும். பூராமே டாக்டர்கள் நான் உடல்நல இதாக இருக்குங்கன்னா, சரிங்க நான் என்ன பண்ணீங்கன்னா, நான் கார்டியாலஜிஸ்ட்டை போயிருக்கிறேங்க, நான் இதே டாக்டருக்கு போயிருக்கேங்க. சரி உடல்நலம் எப்படி இருக்குங்க, நான் உடனே இந்த டாக்டர்கிட்ட போயிருக்கேங்க, உடனே நரம்பியல் டாக்டர்கிட்ட நியூராலஜிஸ்ட்ட ஸ்பெஷலிஸ்ட்டை போயிருக்கேங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. நான் சைக்காட்ரிஸ்ட்டை போயிருக்கீங்கன்னு சொல்கிறது மட்டும் கொஞ்சம் போகிற அவர்கிட்ட சொல்லாமல் பேஷண்ட்டை அழைச்சிட்டு போகும்போது யதார்த்தமான இந்த சூழ்நிலை ரொம்ப சீரியஸாக பார்க்கணுது. நான் நகைச்சுவைக்காக சொல்லலை. அவர்கிட்ட போகும்போது மட்டும் அவர்கிட்ட எங்கே அழைச்சிட்டு போகிறவங்களுக்கே இங்கேயே வந்திருக்கோம், ஐயோ அவர் யாருன்னு தெரியாமல் அவர் என்னமோ ஒழிச்சு வச்சு நாம் கொண்டு போய் சொல்கிற மாதிரி இவ்வளோ பெரிய தொண்டு செய்கிற ஒரு மனிதருக்கு மனமது சுத்தமானால் மந்திரம் ஜபிக்கவில்லை வேண்டியதில்லைன்னு பழைய காலத்தில் சொல்கிறான் எல்லாரும் மேலே. அந்த மனம் அதில் இரண்டாவது சிந்தனை, மூளை, மற்ற சிந்தனை, இதுதான் மிக முக்கியம். அப்படி சிந்தனையில் மிகப்பெரிய அளவுக்கு நம்முடைய டாக்டர், நம்ம இஎன்டி டாக்டர், நம்ம பிரபலமாக மோகன் காமேஸ்வரர் ஒரு நல்லா சொல்லுவார். என்னன்னா, மிக முக்கியமாக எல்லாருக்கும் அந்த கருத்து முதல்ல போகாமல் இப்போ காது கேட்காது, வயதானா காது செவித்திறன் குறையும், இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கண் பார்வை மங்கும், அதனால உடல் உறுப்புகளுக்கு இயல்பு அது, அதனால் ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் மாற்றி போட்டோம், மோட்டார் கார் ஸ்பேர் பார்ட் மாதிரி. அதுதான் வண்டி ஓடிட்டுருக்கு, அதுதான் ரொம்ப மிக முக்கியம். எது தேய்மானமோ எது கெட்டதோ அதை எப்படி டயரை மாற்றுற மாதிரி மிக முக்கியமாக புது டயர் மாற்றிட்டு பழைய டயரை தூக்கி போட்டுரும் பாருங்க, அது மாதிரி மாற்றிட்டு உறுப்புகளை மாற்றுறோம் எல்லாம் இருக்குது. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக மிகப்பெரிய அளவுக்கு கண் டாக்டர்கிட்ட போனோங்க அப்படின்னா சாதாரணமாக கண்ணை ஆப்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறோம். காதுக்கு மட்டும் நீங்கள் மெஷின் போடுங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் இப்போ பூராமல். ஆனால் இது தெரியாமல் இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதாவது அது ஏன் தெரியாமல் இருக்கணும்? கண்ணாடி சின்ன பிள்ளைகளுக்கு ஆசை வருது, பாதி நல்லா கண்ணாடி தேவையில்லாதவர்கள் கூட அழகுக்காக கண்ணாடி போட்டுக்கிறாங்க. அதே நேரத்தில் காது வரும்போது காது என்ன கண்ணுக்கு காதுக்கு ஏன் பேதம் இல்லையா? அதாவது இந்த பேத உணர்ச்சிங்கிறது பாருங்க, கண்ணுக்கு அது பிராமண தத்துவம் மாதிரி வர்ணாசிரமத்தில் கண்ணுக்கு கண்ணாடி அது கூலிங் கிளாஸ், அதாவது நல்லா இப்படி போட்டுடுறோம். அதே நேரத்தில் மிக சாதாரணமாக வரும்போது காது மிஷின் போட்டால் ஓஹோ அவர் காது கேட்காதோ, அது எப்படி போடுறது, அது வெளிப்படையாக தெரிய வேண்டாங்க. ஏன் வெளிப்படையாக தெரியலைன்னா, கண்ணாடி வெளிப்படையாக தெரியுதில்ல, அதை யாரும் உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லைல்ல. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மற்றதுக்கெல்லாம் உடல்நலம் வருது. ரொம்ப மிக முக்கியமாக அண்மையில் எங்கள் தோழர் யாழ் திலீபன்னு அவருடைய எளிமையான தோழர் புவனகிரியில் அவருடைய வீட்டு திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். அவர் ஆட்டோ ஓட்டுறவர் எளிமையாக. அப்புறம் சொன்னேன், அதனால் அங்கே முன்னால் பேசுகிறவங்க சொன்னாங்க அவர் சாதாரண எளிமையாக ஆட்டோ ஓட்டிருக்காரு. நான் சொன்னேன், ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு என்னையா பேதம், செய்தொழில் வேற்றுமையான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான்னு சொன்னார் வள்ளுவர். அது சொல்கிறோம். அப்புறம் நம்ம தொழிலையே பேதம் காட்டுறதுல நவீன தொழில்களில் கூட பேதம் காட்டுறவன் என்னையா அவர் விமானம் ஓட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவர் பைலட், அவர் வரும்போது அவர் கொடுக்குற வரவேற்பு இருக்கு பாருங்க, ரொம்ப ஆட்டோ டிரைவர் அவர் அப்படின்னு கேட்டான். நான் தான் கேட்டேன், ஏன் விமானம் ஓட்டுறதை விட கஷ்டம் ஆட்டோ ஓட்டுறது. ஏன்னா விமானத்துக்கு எதிராக எந்த வண்டியும் வர்றதில்லை, வந்தால் அவ்வளோதான் தீர்ந்து போச்சு. ஆனால் இவர் சண்டையில் பொந்துலெல்லாம் வர்றவன், அது டூ வீலர் வர்றதுன்னா சாமர்த்தியமாக ஓடிச்சு நம்ம உயிரோடு கொண்டு வர்றாரு பாருங்க. இவர் தான் அவரோட சிறப்பான அவர் பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் நம்ம நாட்டில் தலைகீழாக இருக்குது எல்லாமே. யார் உழைக்கிறவன் ரொம்ப கீழ்ஜாதி ஆக்கப்பட்டிருக்கிறானோ, யார் தொடக்கூடாதவன் ஆக்கப்பட்டிருக்கிறானோ,
யார் பார்க்கக்கூடாதவன் ஆக்கப்பட்டிருக்கிறானோ, யார் நெருங்கக்கூடாதவன் ஆக்கப்பட்டிருக்கிறானோ, அந்த மாதிரி இந்த அதே மாதிரி டாக்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா, டாக்டர் மன்னிக்கணும், வேற ஒன்றுமே இல்லை, நல்ல சிறப்பான டாக்டர் கூட அவர்கிட்டயா அந்த அந்த போர்டை அந்த போர்டை மறைச்சிட்டு போடுங்க, அல்லது அவர்கிட்ட வரும்போது என்ன தப்பு இருக்குது, ஒன்றுமே இல்லை, எல்லா உறுப்புகளுக்கும் அவங்களுடைய இருக்குது. நாம் எல்லா இடங்கள்லையும் சிந்திக்க வேண்டிய வேலை இருக்குது. மனம்தான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஐயா தந்தை பெரியார் அவர்கள் அழகாக ஒரு கருத்தை சொன்னார். என்னன்னா, அறிவுக்கு அறிவு தேவையில்லை. அறிவு எல்லாருக்கும் இருக்குது, அறிவை பயன்படுத்துகிறோம், அறிவு அற்றங்காக்கும் கருவி, அதெல்லாம் சரி. ஆனால் அறிவு எதுக்கு தேவைன்னா, அறிவு நான் பெரிய அறிவாளி, பெரிய சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது, ரொம்ப மிக முக்கியம். அந்த அறிவு சமூகத்துக்கு பயன்பட வேண்டும், அறிவு செயலாக வேண்டும், அதுதான் மிக முக்கியம். செயல்திறன்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை பெற வேண்டும் என்பது தான் ரொம்ப சிறப்பானது. அந்த வகையில் இந்த துறையில் மற்றவர்கள் எல்லாரும் அதில் வரணும். அது உடனே நல்லா அழகாக சொன்னாங்க நம்முடைய மீராம்பாள் அவர் சொல்லும்போது. அது என்ன மனநலம்னு இதுவா அப்படி சொல்லி ரொம்ப பேருக்கு ஒரு தகவல் தெரியாது, அதை சரியாக சொல்லணும். என்னன்னு கேட்டால், 100 ஆண்டு விழா கொண்டாடினாங்க நம்முடைய மனநல காப்பகம் இந்த இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கத்தில். நம்ம வார்த்தை ஒரு ஊரையே ஒரு கெட்ட பேர் உண்டாக்கிட்டான். அவர் கீழ்ப்பாக்கத்துக்கு போங்க சொன்னார், அவரை கீழ்ப்பாக்கத்துக்கு அனுப்புங்கன்னா. கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்னையா எல்லாருமே மருத்துவமனைக்கு போனவங்களா? கீழ்ப்பாக்கம் நல்ல விடுதியார், நல்ல உயர்ந்த மனிதர்களாக இருக்காங்க. ஆகவே கீழ்ப்பாக்கம் அது மாதிரி ஒரு சொல்லாட்சியை உருவாக்கிட்டோம் போராமல். அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் மனநலம் என்று சொல்லும்போது எல்லாருக்கும் அந்த சிந்தனைகள் வருகிறது. அது இப்போ எல்லாரையும் வாழ்த்து சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் அந்த வகையில் நம்முடைய டாக்டர் அவர்கள் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து, அதுவும் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து, அந்த பகுதிகளெலாம் நான் போயிருக்கேன் போகாமல், அதிலிருந்து அவர்கள் இவ்வளவு பெரிய மருத்துவராக வந்தது மட்டுமல்ல, சிறந்த அணுகுமுறை நல்ல மருத்துவராக இருந்து மற்றவர்களை சிந்திக்க வைத்து குணப்படுத்தக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு இருக்கிற தேய்மானம் எல்லா உறுப்புகளுக்கும் உண்டு. அது மாதிரி அந்த நிலைகளும் உண்டு. பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், அதை பார்த்த உடனே தேவையற்ற ஒரு பயம், தேவையற்ற எப்படி பேய் பிசாசில் நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அது மாதிரி இது ஒரு பயம், தேவையில்லாத விஷயம். அதனால் எல்லாருக்கும் வரும். வயதான காலத்தில் மறதிகள் வரும், இயல்பு, அது கேட்பாங்க. அதனால் அது ஒரு பெரிய செய்திகளில் உறுப்பு தேய்மானம் இருக்கும். ஆனால் இப்போ டாக்டர்கள் பெரிய அளவுக்கு கருத்துக்களை சொல்கிறாங்க. அதில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. மற்ற மனம், மனிதன், சமூகம், இந்த மூன்றும் ரொம்ப மிக முக்கியம். சமூகத்துக்காகத்தான் மனிதன், மனிதனால் தான் சமூகம். ஆனால் சமூகமும் மனிதனும் இருக்கும்போது அவனுக்கு அடிப்படை மனம், அதுதான். அது மனநலம்னு நாம் தெளிவாக சொல்கிறோம். அது எல்லாவற்றுக்கும் ஏன்னு கேட்டால், வாழ்க்கையில் சிறப்பான வகையில் நம்ம யோசனை தான், மனம்தான் அடிப்படை காரணம். நல்ல உற்சாகமாக இருக்கேன் நான் அப்படின்னு நினைங்க, அப்போ உற்சாகமாக இருக்கலாம். நம்மால் முடியும் அப்படின்னு நினைக்க உற்சாகமாக இருக்கலாம். என்ன அப்படின்னா, நாம் நம்ம சிந்தனையிலேயே ஒரு பிற்போக்குத்தனத்தை உண்டாக்கிட்டோம். அதுக்கு காரணம் மதம், இந்த நாட்டு ஜாதி முறை, இது அத்தனை. அது இப்போ அங்கே போக விரும்பலை நான் பூராமே. ஏன்னா நேரம் இல்லை, அவர் தான் முக்கியமாக பேச வேண்டியவர், நான் அல்ல. அவரை அறிமுகப்படுத்துறது தான் உங்கள் வேலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நல்லா நினச்சி பார்க்கணும். என்ன நினைக்கிறோம் நம்ம, இதுக்கு மேலே அது நம்மளால் முடியுமா? இருக்காது, என் கையில் இல்லை, எதுவுமே என் கையில் இல்லை, இப்படி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு எதிர்மறை எதுவுமே என் கையில் இல்லை அப்படின்னு. நம்மால் முடியும், அதுதான் மிக முக்கியம். அந்த சிந்தனை மனதில் இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் போதும். அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஒருத்தரை பார்த்து வேடிக்கையாக நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நினைவு இருக்கும். இது அறிமுகமான நண்பர்கள் தான் இருக்காங்க பெரும்பாலும். ஒருத்தரை ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவரை பார்த்து, என்னங்க ரொம்ப இழைச்சிட்டீங்க, என்னங்க என்ன ஆச்சு உங்களுக்கு? முதல்ல பார்த்த உடனே ஒரு மனுஷனை இதுதான் கேள்வி கேட்கறதா? அதனால் நீங்கள் சிந்திக்கணுமா? அதுதான், என்னங்க ரொம்ப இழைச்சிட்டீங்க. இவர் சரி. அடுத்த ஒரு இன்னும் கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் கழித்து எதிர்க்க சந்தை வந்திருக்கவர், என்னங்க ரொம்ப குறைஞ்சிட்டீங்க, ரொம்ப இழைச்சிட்டீங்க. மூன்றாவது இன்னொரு கேள்வி. அவர் போகும்போது ரொம்ப நறுக்கமாக அவருக்கு வேண்டியவராகவே நம்ம காட்டிக்கிட்டு அவருக்கு செய்கிற மிகப்பெரிய கேடு அது. அதுதான் மிக முக்கியம். உடனே என்னங்க அப்படின்னு 3வது ஆள் கேட்டால், 4வது அவர் எங்கே போவார்னா ஆஸ்பத்திரிக்கு தான் போவார், தவிர வீட்டுக்கு போக மாட்டார். அதுதான் மிக முக்கியம்.
அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிறப்பான ஒரு நிலைமை இருக்குது. ஆகவே தான் நல்ல அளவுக்கு மன அழுத்தங்கள் வருவது இயல்பு, எல்லாருக்கும் வரும். ஏன்னு கேட்டால் ஒவ்வொருவருக்கும் அவருடைய மன திண்மையை பொறுத்தது, அதை தாங்குகிற சக்தியை பொறுத்தது, அது மிக முக்கியம். சில பேர் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் எலும்பு எப்படி வந்து நல்ல டென்சிட்டி ஆஃப் போன்ஸுன்னு நம்ம சொல்கிறோம், எலும்பு நல்லா பலமாக இருக்கணும். அதுவும் மகளிருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அது இன்னும் பலகீனமாகுது, ஆஸ்டியோபரோசிஸ்ன்னு சொல்ல மிகப்பெரிய அளவுக்கு வர்றோம். ஆனால் அந்த எலும்பை நம்ம பலப்படுத்தணும்னு நினச்சா கீழே விழுந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் அது எலும்பு முறியறதில்லை. ஆனால் அதே நேரத்தில் பலவீனமாக ஆக 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 அப்படி சாதாரணமாக தட்டி விட்டால் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா வயதானவங்களுக்கெல்லாம் இந்த கீழே விழுதல் ஃபால்னு சொல்லக்கூடியது இருக்க, மிக முக்கியமாக கீழே விழுதல் பெண்களுக்காக இருந்தாலும் ஆண்களுக்காக இருந்தாலும் அதில் ஆண்கள் வந்து அதில் பல நேரங்களில் தப்பிக்கிறத விட பெண்கள் அதிகமான பாதிப்பு காணப்படுறாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு அது மாதிரி மனநலம் என்பது இருக்கிறத, அது ரொம்ப மிக முக்கியமானது. அவ்வப்போது சரிப்படுத்தி கொள்கிறோம். கஷ்டங்கள் வரும்போது அதை தாங்குகிற சக்தி இருக்கணும். போராமை தந்தை பெரியார் அவருடைய வாழ்க்கையில் இப்போ நாங்கள்லாம் பெரிய வாய்ப்பு எனக்குன்னா அந்த பெரிய அளவுக்குன்னா அந்த கடிதங்கள், அதாவது மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே மனதை பொறுத்தவரையில் உறுதி, அதுதான் மனதில் உறுதி வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த உறுதியும் நன்னம்பிக்கையும் நம்மால் முடியும் அப்படின்னு. அதுதான் வாழ்வியலில் எழுதும்போது நம்மால் முடியாதது வேறு யாராலும் முடியாது, வேறு யாராலும் முடியாதது நம்மால் மட்டுமே முடியும் அப்படின்னு. அதே மாதிரி வரும்போது டாக்டர்கள், மனோதத்துவ டாக்டர்கள் மற்றவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நோய்க்கு வரும்போது கூட நோய்க்கு வந்து நம்ம எல்லாரும் இதுவரையில் பார்க்கும்போது அண்மையில் நிறைய நூல்கள் வருகின்றன. ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு பெரிய டாக்டர் வந்து ஒரு அருமையான ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கிறாரு. சென்ற சில ஆண்டுகளுக்கு முன்னால் அதை ஒரு நண்பர் கொடுத்தார், சிங்கப்பூர் நண்பர். அவர் நல்ல நிறைய புத்தகங்கள் படிப்பார். எனக்கு அங்கங்கே உலக அளவிலேயே புத்தக நண்பர்கள் இருக்காங்க. அவர் வந்த உடனே அதை எடுத்து சொன்னார். என்னன்னா, நம்ம வந்து உடல்நிலையை நோய் தாக்குறதுலேருந்து காப்பாற்றி கொள்ளணும்னு நினைக்கிறோம். ஒரு உடல்லேருந்து நோய் தாப்பாது. ஏன்னா இம்யூனிட்டி, நமக்கு வந்து எதிர்ப்பு ஆற்றல் இருக்கணும், நோய் எதிர்ப்பு ஆற்றல், அதுதான் இம்யூனிட்டி. அது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் அந்த உடல் அந்த எதிர்ப்பாற்றலை வளர்க்குறதுக்கு உடலை பற்றி மட்டும்தான் கவலைப்படுறோம். அவர் அண்மையில் எழுதின புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காரு, இந்த ரேஷனலிசம், பகுத்தறிவு, அடிப்படை, இது அத்தனையும் தேவைப்படுகிற நேரத்தில் மென்டல் இம்யூனிட்டிங்கிறது மச் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஃபிசிக்கல் இம்யூனிட்டி. அதுதான் மிக முக்கியம். அதாவது உடல்நிலையில் நாம் வந்து எதிர்ப்பாற்றலை வளர்க்கணும், நோய் வராமல் தடுக்குங்கிறது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி மென்டல் இம்யூனிட்டின்னு மனதில் பொறுத்தவரையில் எதிர்ப்பாற்றலை நம்ம உண்டாக்கி கொண்டா, எதிர்நீச்சல் அடிக்க பழகினா, அதுக்கு நம்ம நம்பிக்கையை விடக்கூடாது. ரொம்ப மிக முக்கியமாக இதெல்லாம் வரும், அவ்வளோதான், தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் சூழ்நிலைகள் இருக்கும். ஆகவே தான் இது ரொம்ப மிக முக்கியமான துறை. அது மட்டும் இல்லை, மற்றவர்கள் வெளிப்படையாக பேசுவதற்கு தயங்குகிற துறை தேவையில்லை. நம்ம நாட்டில் பல விஷயங்களில், வெளிநாட்டில் ஒரு வகையில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது, கற்றுக்கொள்ளக்கூடாததும் இருக்குது. பேர் வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் எல்லாவும் அங்கே தான் சொல்ல முடியாது. ஆனால் அதில் ரொம்ப மிக முக்கியம் பர்மிசிவ் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம பெண்கள் மற்றது பல பாலியல் கோளாறுகள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தந்தை பெரியார் ஒரு வரியில் சில விஷயங்களை சொல்லிடுவார். ஏன்னா ஒரு மண்ணை மணந்தமளான இயற்கையான ஒரு பகுத்தறிவு பகலவன். அவர் போய் புத்தகங்கள் படித்து அவருடைய அறிவை வளர்த்துக்கிட்டதில் அனுபவம், மனிதர்கள், சிந்தனைகள், இதனால் ஒரு முறை அழகாக சொன்னார். ஏன் இன்றைக்கி இந்த பெண்கள் மத்தியில் எப்படிப்பட்ட பாலியல் கோளாறுகள், பாலியல் வழக்குகள் இது மாதிரி ரொம்ப அளவுக்கு அதிகமாக நடந்து கொள்கிற காரணம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒன்று சொன்னார். ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டிலேயே குழந்தைகள் வளருது, ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பெண் குழந்தைய நம்ம நல்லா 2 பேரும் நல்லா பழகிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வந்த உடனே நம்ம சமூகம் எப்படி இருக்குன்னா, டேபுன்னு சொல்லக்கூடிய அந்த தடையை வச்சு, ஐயோ நீ கிட்ட வராத, இது பெருசாகிடு, அப்புறம் நீ தள்ளி உட்காரு, நீ அதை திடீர்னு ஒரே நாளில் அது வேற இது வேறன்னு சொல்லி ஒரு பெரிய வேற்றுமையை உண்டாக்கி ஒரு பள்ளத்தை உண்டாக்கின உடனே இதை நீ வரக்கூடாது அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு வரும்போது அந்த பெண்ணை வந்து ஏதோ ஒரு பார்க்கக்கூடாத அல்லது பழகக்கூடாத ஒன்றாக ஒரு தவறை நினைக்கிறார். மனிதர்களுங்கிற தத்துவத்திலிருந்து இறக்கிறாங்க. அதுதான் மனிதர்கள், எல்லா மனிதர்களும் சமந்தான்.
எல்லா மனிதர்களும் பழக வேண்டியதுதான், எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். அப்படி வரக்கூடிய இடத்துக்கு வராதனால தான் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எங்கே தடுக்கிறீங்களோ, எங்கே அதுக்கு எதிர்மறையாக இருக்கிறீர்களோ அதனுடைய விளைவு வரும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கருத்துக்கள் மிக முக்கியம். மனநலன், உடல் நலன் என்பது மிக முக்கியம். நீண்ட காலம் வாழணும்னு சொல்கிறாங்களே தவிர நீண்ட காலம் வாழ்கிறதுங்கிறது வேற. பெரியார் ஐயா ரொம்ப அழகாக யதார்த்தமாக ஐயா சொல்லும்போது அதை பல விஷயங்கள் ஒரு வரியில் சொல்லுவார். அது ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார். அவரை பார்த்து, ஏயா 120 ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் இருக்கணும், 250 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் இருக்கணும்னு சொல்லும்போது வெடிக்காக சொல்லுவார். என்ன போய் கருமி இன்னீங்களே, சொல்கிறது தான் சொல்கிறேன், நீ சொல்கிறதுனால நடக்க போகுது, அது ஒன்றும் ஆக போக கிடையாது, சொல்கிறது இன்னும் தாராளமாக சொல்லிட்டு போயேன், அதில் என்ன அளவு பிடிச்சி 120 என்னையா கணக்கு, சொன்ன ஒரு 1000 வருஷம் சொல்லிட்டு போயேன், அதனால் ஒன்றா இருக்கு அப்படின்னு நகைச்சுவையாக சொல்லுவார். அதை எல்லாவற்றையும் விட ரொம்ப மிக முக்கியமான வாழ்க்கை முறை என்னென்னா, அடுத்தது இன்னொன்று சொன்னார். இன்னொரு ஊரில் என்ன வாழ்த்துறவங்க பூரா சொன்னாங்க, ரொம்ப நாள் இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கிறவனுக்கு இல்லை அந்த கஷ்டம் தெரியும், சொல்கிறவனுக்கு என்ன ஆகுது, அவர் வாழ்த்திட்டு போயிடுறாரு, அவ்வளோதான். இப்படி சொல்லிட்டாரு எங்களுக்காக நாம் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்பார் போராமல். ஆகவே அண்மையில் ஒரு என்னுடைய நண்பர்கள், மருத்துவ நண்பர்கள் 2 நண்பர்கள் வந்து சந்திக்கிறப்ப ஒரு அற்புதமான ஒரு புத்தகம், இது சமீபத்தில் வந்திருக்கிற புத்தகம், ஆங்கிலத்தில் அவுட்லிவ் தி சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் லாஞ்சிவிட்டி அப்படின்னு பீட்டர் ஆட்டியா எம்டி வித் பில் கிளிஃபர்டுன்னு வந்திருக்கு போன ஆண்டில். ரீதிங்கிங் மெடிசன் டு லிவ் பெட்டர் லாங்கர். அதுதான், அதாவது சிந்தனைகளே இப்போ மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த சிந்தனைகள் மாற்றம் இருக்கு பாருங்கள், ரொம்ப மிக முக்கியமாக. அதில் அவர் அழகாக ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன அந்த கருத்து என்று சொன்னால், ரொம்ப மிக முக்கியமாக எல்லாரும் நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்படுறோமே தவிர நலவாழ்வு என்பது வேற, நீண்ட நாள் வாழ்கிறதுங்கிறது வேற. நீண்ட நாள் வாழ்கிறது நலவாழ்வு இல்லாத நீண்ட நாள் வாழ்வுங்கிறத விட தொல்லையான விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது. அது பூரா அது நமக்கு மட்டும் பாரம் இல்லை, இருக்கிறவங்களுக்கும் பாரம், எடுத்தவங்களுக்கும் தொல்லை, அந்த மாதிரி இருக்கும். ஆகவே தான் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் டாக்டர் போன்றவர்கள். அதுதான் அங்கே மனநலம். அந்த மனநலத்தினுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப மிக முக்கியம். அதை பற்றி அவர்கள் சிறப்பாக நமக்கு சொல்வார்கள். எளிமையாக எல்லோரும் பயன்பட வேண்டும், கூச்சப்படக்கூடாது. நம்ம வார்த்தையில் சில வார்த்தைகள்லாம் வந்து கெட்ட வார்த்தை மாதிரி ஆக்கிடுறோம் நடைமுறையில், வேற ஒன்றும் இல்லை. நாற்றம்ங்கிற சொல் இருக்கு பாருங்கள், அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு அகராதி எடுத்து பார்த்தீங்கன்னா வாசனை, மனம்ன்றது தான் பொருள். ஆனால் நம்மால் என்ன பண்ணிட்டா, அதை சொல்லும்போது நாற்றுங்க அப்படின்னு மூக்கு பிடிச்சி அப்படி சொல்லும்போது அதை எக்ஸ்பிரஷன்லேயே அதை காட்டிடுறான். அதுதான் அது என்ன ஒரே நாற்றமாக இருக்குங்கன்னு மூஞ்செல்லாம் விகாரமாக ஆக்கிக்கிட்டு முகமெல்லாம் ஆக்கிட்டு சொல்லும் போதே மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே நாற்றம்ங்கிறது இல்லை, துர்நாற்றம்னு அதனால தான் சொன்னேன். வரலாறு துர்நாற்றம், நறுநாற்றம். நாற்றம்னாலே மனம்தான். ஆனால் அது வார்த்தைகள் சொல்லாட்சி அப்படியே மாற்றி விட்டாச்சு. அது மாதிரி இன்றைக்கி மனநலங்கிறது ஒரு ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு மனநல நோயின்னா, அதுக்கு நோய் எல்லாருக்கும் வரும், பழுது எல்லாருக்கும் வரும். வண்டி எப்போ வேணாலும் டயர் வடிக்கலாம், அல்லது ஒரு ஆணி அடிக்கலாம், அது உள்ளே போகலாம், மாற்றலாம். ஆகவே அது ஒன்றும் தவறு இல்லை. அந்த வகையில் தான் டாக்டர் போன்றவர்களுடைய அறிவு, ஆற்றல், அனுபவம் மிகப்பெரிய அளவு. அண்மை காலத்தில் ஏன் வந்து வயது வயது மூத்த டாக்டர்களை நம்ம ஒன்றும் குறைச்சி மதிப்பில்லை, நடுத்தர வயது உள்ள டாக்டர்களை வந்து விரும்புங்கன்னு அமெரிக்கா டாக்டர் வந்து சொன்னப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட. எனக்கே வந்து அவர் தான் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஞ்சியோகிராம் பண்ணவர், இன்னமும் இருக்கார். அவருக்கு வயது 80 தாண்டி இருக்கும். ஏதோ ஒரு என்னிடத்தில் உரையாடும்போது கேட்டார், இந்த ஒரு பிரச்சனைகள் வந்தபோது உங்களுக்கு பார்த்த டாக்டர் அங்கே இந்தியாவில் என்ன வயது இருக்குன்னு கேட்டார் முதல்ல. நான் சொன்னேன், அவர் வழக்கமாக நாம் சொல்கிற மாதிரி அவர் ரொம்ப அனுபவம் உள்ளவருங்க, அவருக்கு வந்து ஒரு 70 வயசு. அப்படியா, இந்த துறையில் பார்க்குறதுக்கு அவருக்கு அந்த வயது இருக்கக்கூடாது, இது ரொம்ப வித்தியாசமாக வளர்ந்து வர்ற துறை. ஆகவே ஒரு 50 வயது கீழே இருக்கிறவங்கள தான் பார்க்கணும், அதுதான் மிக முக்கியம்னாரு. அது வயதில் ஒன்றும் இல்லை, அதுக்கு எதுக்கு சொல்லிவிட்டு விளக்கம் சொன்னார். என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்களா என்ன? இல்லை அவங்க நிறைய மூத்தவங்களை பற்றி இல்லை, ஆனால் இப்போ வளர்ந்துருக்குற அந்த துறை வளர்ந்துருக்கு, புதிதாக அந்த வளர்ந்துருக்கிற துறைகள் போயிட்டே இருக்கு, எங்கே போகும்னு சொல்ல முடியாத அளவுக்கு. ஏன்னா அறிவுக்கு எல்லை கிடையாது.
அறிவுக்கு எல்லை இல்லாதது. ஆமாம், அறிவு ஐயா புத்தகங்களெல்லாம் தொகுத்து ஒரு முறை போட்டுட்டு நம்ம விடுதலை அலுவலகத்தில் பழைய ஆசிரியர்கள் மற்றவங்களாம் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணுமே, நீதி வரும் உலகம் அது இது இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை போட்டு ₹1 போட்டாங்க. எல்லாம் 10 காசு 20 காசு அப்போ வராது. அதுக்கு தலைப்பு என்ன வச்சுருந்தாங்கன்னா, அந்த பைண்டிங் வந்த உடனே ஒரு 10 புத்தகம் சேர்ந்ததுக்கு அறிவின் எல்லை அப்படின்னு போட்டு புத்தகம் போட்டு கொடுத்தாங்க. இதை ஐயா வாங்கி பார்த்தாரு. யாரோ வாங்கிட்டு கையெழுத்து வாங்கிறதுக்கு ஐயாட்ட போனாங்க. ₹1 தான் அந்த புத்தகம் அப்போ. அது ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 50-60 ஆண்டுகள் இப்போ ஆயிடுச்சு. ஐயா இருக்கிறதுக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால். உடனே ஐயா அதை வாங்கி பார்த்தார். அதை பார்த்து கையெழுத்தை போட்டு எங்களை கூப்பிட்டார். அடுத்தபடியாக அலுவலகத்தை கூப்பிட்டார். இது யார் இந்த தலைப்பு போட்டதுன்னாரு. பூராங்க ஐயா கேட்டார், ஏன்னா என்னன்னு உடனே ரொம்ப நாங்கள்லாம் நினச்சோம் ரொம்ப பாராட்டுவார் போட்டிருக்கு, அதுதான் சொல்கிறதுக்கு இருக்கார் அப்படின்னு கேட்டால் ஐயா சொன்னார், எப்பா அறிவின் எல்லைன்னு போடுறீங்களே, அறிவுக்கு எல்லை கட்ட முடியுமா? எங்கேயாவது போடலாமா? அறிவுக்கு எல்லை உண்டா? இன்றைக்கி இருக்கிறது என்னையே நான் சொல்கிறேன்னு, ராமசாமின்னு ஒரு ஆள் இருந்தார், அவர் பிற்போக்குவாதின்னு 150 வருஷத்துக்கு பின்னால் வர்றோன்னே என்னையே பிற்போக்குவாதின்னு சொல்லுவானே அப்படின்னாரு. எனவே தான் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய அறிவின் வளர்ச்சி ஆய்வுகள் இருக்கிறதே இல்லை. ஒரு துறை ஒன்றே ஒன்று மட்டும் தகவல் சொல்கிற நேரம் இல்லை. நீங்கள் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இப்படி படித்து கொண்டு வரும்போது புதிய தத்துவங்கள் புதிய கருத்துக்கள் வருகிற நேரத்தில் சொன்னாங்க, இந்த துறை அவருடைய துறை இந்த மனநலத்துறை இதில் வரும்போது இதுவரையில் கேள்விப்படாத அளவுக்கு அவ்வளோ சிந்திக்கிறாங்க. அவ்வளோதான், அவ்வளோ வளர்ச்சி. ஏன்னா புது புது சிந்தனைகள். நம்ம நாட்டில் புதுசாக போகிறதுக்கே வழி இல்லை இல்லைங்க. நம்ம முன்னோர்கள் சொன்னது, ரிஷிகள் சொன்னது, அவர் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம அறிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க அல்லது திருப்பத்தை உண்டாக்குறாங்க. அது இல்லாத இருக்கிறதுக்கு வாய்ப்பு பாருங்கள். தி வே இன் விச் ஐ டூ திஸ், தி டூல்ஸ் தட் ஐ யூஸ் derive from the school of psychology known as dialectical behavior therapy. dialectical behavior therapyன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிகிச்சை முறைகள் இருக்கு பாருங்கள். தெரப்பிங்கிறது சிகிச்சை முறை. அப்படி அந்த சிகிச்சை முறைகள் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது டெவலப் in the 1990s இப்போ சமீபத்தில் by Marshall Lane based on the principles of the cognitive behavioral therapy. behavioral therapyன்றது அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. which seeks to teach patients new ways of thinking about or acting on their problem. புது புது வகையில் யோசனை பண்ணுங்க, புது அணுகுமுறைகளை பயன்படுத்துங்க அப்படின்னு. யார் மனநல வரக்கூடிய நோயாளிகள் வார்த்தை சொல்லக்கூடாது. அந்த குறை இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய நிலையில் அதை பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு எடுத்து சொல்லிவிட்டு மிகப்பெரிய அளவு சொன்னார். அதுக்கு அவங்க வரிசையாக சொல்கிறாங்க, திங்கிங்கை முதல்ல நினைக்கிறோம், அதை எப்படி அதை வேருக்கு போய் கேட்குறாங்க. நோய் நாடி நோய் முதல் நாடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வரும்போது முதல்ல செயின் ரியாக்ஷன் டு பிரேக் தி எய்ம் இஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ். நமக்கு மன அழுத்தம் வரும்போது அண்டர் ஸ்ட்ரெஸ் டு பிரேக் தி செயின் ரியாக்ஷன் ஆஃப் தி நெகட்டிவ் ஸ்டிமுலஸ். முதல்ல எதிர்மறையான சிந்தனைகள், அதுக்கு அடுத்தது நெகட்டிவ் இமோஷன், அது ஸ்டிமுலஸ் தூண்டி விடுது. அதுக்கு அடுத்தது எதிர்மறையான அந்த உணர்ச்சிகள், நெகட்டிவ் தாட் சிந்தனை, அதுக்கு நெகட்டிவ் ஆக்ஷன். அவ்வளோதான். இப்படி வரிசையாக வருதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இப்போ புதுசாக இந்த துறைக்கு டிபிடி அப்படின்னு அதுக்கு சுருக்கமாக கொண்டு வந்துட்டாங்க. இப்படியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அதாவது அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வளர்ச்சிக்கு அடையாளம்தான் நம்முடைய டாக்டர் இளங்கோவன் அவர்கள், சிவபாலன் இளங்கோவன் அவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையாளர், நல்ல எழுத்தாளர், அதை எல்லாவற்றையோட சமூக நல தொண்டரம். அவருக்கு மருத்துவம் என்பது தொண்டரம், அவருக்கு தொழில் அல்ல தொண்டு. அப்படிப்பட்ட தொண்டர்களை, சமூக தொண்டர்களை, சமூகத்தை வாழ வைக்கக்கூடியவர்களை நிறைய எழுதியிருக்கிறார்கள். நிறைய எழுதணும், இன்னும் நிறைய புத்தகங்களை பாராட்டணும். அவருடைய அறிவுரைகள் பல இடங்களில் கிடைக்கணும். மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா போதைப் பொருள்கள் எங்கே பெரிய பிரச்சனைகளாக இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன? அடிப்படை எங்கே சுற்றி வந்தாலும் கரெக்டாக இங்கே தான் நிற்கும், மிக முக்கியமாக. ஆகவே தான் இப்படிப்பட்டவர்களுடைய அறிவுரை, கருத்துரை, தெளிவுரை, மருத்துவ உரைகள், மருத்துவ பயன்பாடுகள், இது அத்தனையும் எல்லா இடங்களிலும் பரப்பப்பட வேண்டும்
எனவே சமூகத்தில் எதை அவர்கள் இதுவரையில் கடைசியாக ஒதுக்கி வைத்திருந்தார்களோ, எதை எதிர்கொள்வதற்கு அந்த மருத்துவர்களை கொஞ்சம் அது விதமாக பார்த்தார்களோ, அதுக்கு நேராக இப்போ இவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சமூகத்தில் பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன மிகப்பெரிய அளவில். ஆகவே நான் வரணும். எனவே நான் யார் இந்த கவுன்சிலிங்க்கு போகிறோம் அப்படிங்கிற வார்த்தை வந்த உடனே, கவுன்சிலிங்ன்னு உடனே பயப்படாதீங்க யாருமே. மிகப்பெரிய அளவுக்கு அது ஒன்றும் கெட்ட வார்த்தைகள் அல்ல, நாற்றம்ன்றது சொன்னது அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஆகவே அது தேவைத்த விடும்போது நமக்கு எல்லாருக்கும் தேவை. நல்ல நண்பர்கள் வருகிறார்களா, நாம் அந்த நண்பர்களை யோசிக்க விடணும். நல்ல புத்தகங்கள் கிடைக்கிறதா, அதை படிக்கிறோம், அது மூலம் புது கருத்துக்கள் வருகிறது. அது மாதிரி நல்ல டாக்டர்களை வரவேற்போம். அவருடைய கருத்துரைகள் அவர்களுக்காக மட்டுமல்ல, நோயாளிகளுக்காக மட்டுமல்ல, நமக்காக. அதை நன்றாக சிந்திக்க வேண்டும். அடிக்கடி சொல்லுகிற ஒரு கருத்தை சொல்லி நான் நிறுத்துகிறேன். என்னன்னா, மருந்து ஏன் சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? டாக்டர் வருத்தப்படுவார் எழுதி கொடுத்தத, அதுக்காக நான் சாப்பிட்றேன்னு யாராவது சொல்லுவாரா? இல்லை மருந்து கடைக்காரருக்கு வியாபாரம் நடக்காமல் போயிடுவேங்கிறது கவலையினால நான் மருந்து சாப்பிட்றது. நம்முடைய நோய்க்காக நான் மருந்து சாப்பிடுறது. எனவே மருந்து ஏன் யோசிக்கணும். அதே நேரத்தில் சாப்பிடுகிற மருந்து கூட முதல்ல புத்திசாலிகளாக இருந்தால் மருந்து வாங்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம்? மருந்து வாங்கிட்டு வான்னு சொல்கிறது மட்டுமல்ல, மருந்து வாங்கிட்டு வந்த உடனே முதல்ல பார்க்குறது எக்ஸ்பைரி டேட். அதுதான் மிக முக்கியம். மருந்தினுடைய காலாவதியாகிற தேதி. ஆனால் காலாவதியான மருந்துகளை ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிற நாம் காலாவதியான கருத்துக்களை நாம் ஒதுக்குவதற்கு தயாராக இல்லை. இதையெல்லாம் அவர்களை போன்றவர்கள் மாற்ற வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய பணி. எனவே தொடருங்கள். டாக்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.